காவேரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு அருகில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் காணாமல் போன தங்களது கால்நடையை தேடி போனதாகவும், அப்போது கர்நாடக வனத்துறையினால் அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், 4வது நபர் படுகாயத்துடன் மைசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மான் வேட்டையில் ஈடுபட்டதால் இந்நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது என்று வனத்துறையில் சுட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அதாவது மான் வேட்டையில் ஈடுபட்டதாக இந்நிகழ்வு ஏற்பட்டதாக அரசும் வனத்துறையிடம் தெரிவிக்கின்றனர். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். இப்பிரச்சனையின் உண்மை நிலையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது என்று கூறி அரசியலின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்